நம்ம கூட தான் இருக்கானுங்க, எப்படி உட்புடுறானுங்கன்னே தெரில. ஏய் நில்லு, இவ்வளோ சீக்கிரமா எங்க போற? பாடுறா. நெல்லு, கூப்பிட கூப்பிட இவ்வளோ அவசரமா எங்கே போயிட்டு இருக்க? என்னை விடுப்பா, எனக்கு தலைக்கு மேலே வேலைக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணணும். என்னது அட்ஜஸ்ட் பண்ணுமா? நில்லு, எங்க போற? என்ன வாங்க போற? தம்பி, உன்ன மாதிரி வெட்டி பாயிண்டெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. இன்னும் 2 டேஸில் நான் டெல்லிக்கு போகிறேன். பேக் ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும். வெளியே விடு. ஐயோ, இவனும் உட்புட்டுருவான் போலயே. ஏய் என்னடா சொல்ற? நீ எப்படிரா? தம்பி, இன்டர்வியூ தான் டெல்லியில், ஜாப்பு துபாயில். உன்னையவா துபாய் கூப்பிட்டுருக்காங்க? உன்னையவா மேனேஜரா வச்சிருக்காங்க? ஏன் நாங்களாம் போகக்கூடாதா? இல்லடா, இந்த மூஞ்சிலாம் துபாயில வேலை பார்க்குற மூஞ்சி இல்லையடா. மேனேஜர் மூஞ்சியே உனக்கு இல்லையடா. சரி, டெல்லிக்கு எப்படி போற? ஃப்ளைட்டில் புக் பண்ணிட்டியா? துபாய்க்கு சேர்த்து பண்ணிட்டேன். பைத்தியம், இன்டர்வியூவில் பாஸ் ஆனால் தானே எப்போ ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த நாய் எந்த டேட்டுக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்குன்னே தெரிலையே. சரி, அது இருக்கட்டும், எப்படி பண்ண? நானே பண்ணிட்டேன் ஆப்பில். அட லூஸு, அதில் ரேட் அதிகமாக இருக்குமேடா. அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் பண்ணேன். கிழிச்ச. எவ்வளோக்கு பண்ண? டெல்லிக்கு ஒரு 11,800 பண்ணேன். துபாய்க்கு 28,999 பண்ணேன். ஏன் சிரிக்கிற? இல்லை, என்ன வெட்டி பையன் சொல்லிட்டு நீ ஒரு வெட்டியாக வேலை பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்க பாரு, அதை நினச்சேன், சிரிச்சேன். புரியலை. ஒரு நிமிஷம் இரு. மேம், திருச்சி டு டெல்லி ஒரு டிக்கெட் ஒன்று செக் பண்ணும் மேம். மார்ச் 30 மேம். திருச்சி டு டெல்லி ஃபேர் வந்து உங்களுக்கு 10,800 வருது. ஓகே மேம். மேம் அப்படியே ஒரு திருச்சி டு துபாய் என்ன டேட்டா? ஏப்ரல் 5. ஏப்ரல் 5 பாருங்களேன் மேம். ஒன் செகண்ட் சார். திருச்சி துபாய் ஏப்ரல் 5. இன்டர்வியூலே இன்னும் நீ செலக்ட் ஆகல, அதுக்குள்ளே எப்படி துபாய்க்கு டிக்கெட் புக் பண்ண? ஹலோ ஹலோ மேம், சொல்லுங்க மேம். சார், ஃபேர் வந்து 23,500. ஓகே மேம், நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கூப்பிட்றேன். தேங்க்யூ. யா ஓகே சார், தேங்க்யூ. ஐயோ, ஏமாந்துட்டனா? நீ மட்டும் இல்லை, இவரை மாதிரி நிறையா பேர் ஆன்லைனில் பண்ணால் தான் ஃபேர்ஸ் கம்மியாக இருக்கும், ஏஜென்சிஸ்ட்டை பண்ணால் ஃபேர் அதிகமாக இருக்கும்னு நினச்சி பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளமில் போய் மாட்டிக்கிறாங்க. அதில் ஒரு ப்ராப்ளம் தான் இந்த லோ ஃபேர். மார்வல் ஏர் ட்ராவல்ஸை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட நிறையா டெஸ்டினேஷன்ஸ்க்கான ஸ்பெஷல் ஃபேர்ஸ் அவைலபிள் இருக்குது. லைக் துபாய், ஷார்ஜா, அபுதாபி, குவைத், சிங்கப்பூர், இந்த மாதிரி எல்லா டெஸ்டினேஷன்ஸ்க்கும் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் மார்வல் ஏர் ட்ராவல்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணுற எல்லா டிக்கெட்ஸ்க்குமே ஆட் ஆன் சர்வீஸ், அதாவது ரீஃபண்ட் ப்ராசஸ், பேகேஜ் ஆட் பண்ணுறது, சீட் செலெக்ஷன் பண்ணுறது, ஃபுட் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா சர்வீஸுமே ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணி தருவாங்க. அண்ட் அதோடு சேர்த்து பாஸ்போர்ட் அப்பாயின்மெண்ட், விசா சர்வீஸ், விசா ஸ்டாம்பிங் அண்ட் சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன், இது எல்லாமே ஒரே இடத்துல பண்ணி தராங்க. சரி, அது இருக்கட்டும், நீ போய் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணு. ஓகே. 3 days later. டேய், அப்புறம் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியே, என்ன பாஸ் ஆகிட்டியா? எப்போ போகிற துபாய்க்குலாம்? அட நீ வேற, நானே இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டேன். டே, இந்த துபாய் டிக்கெட் ஏதாச்சும் மார்வலில் கொடுறா, மேக்ஸிமம் ரீஃபண்ட் போட்டு கொடுத்துருவாங்க.